ஹாய் நண்பா, அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ தான். நிறைய நாளாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்பீங்க வீடியோ கீழே. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் கீழே வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். சில கொஸ்டினுக்கு வந்து ரிப்ளை பண்ணாமல் வந்து விட்டுருப்பேன். எனக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து ரொம்ப பெரிய கொஸ்டினாக வந்து இருக்கும். நிறைய பெரிய பெரிய பதிலாக வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு வந்து ரிப்ளை பண்ணாமல் வந்து விட்டுருப்பேன். ஸோ இந்த மாதிரி வீடியோவில் வந்து ரிப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டு உங்கள் கேள்வி வந்து நீங்கள் கேளுங்க நண்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து பார்த்துடலாம், அதுக்கான ஆன்சரை வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை வந்து நான் தப்பாக வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க நண்பா. கொஞ்சம் மிஸ்டேக் வந்து வரத்தான் செய்யும். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிவசுந்தர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் டெஸ்ட் ரைடிங் மீடியா 350 ஆர் யூ ரிக்ரெட் பையிங் கிளாசிக் 350? அதாவது நீங்கள் வந்து மீடியா 350 டெஸ்ட் ரைட் எடுத்ததுக்கப்புறம் கிளாசிக் 350 வந்து வாங்க வேண்டாம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நான் அப்படி சொல்ல மாட்டேன். இதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்து இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அதாவது கிளாசிக் 350 எடுக்கலாமா இல்லைனா மீடியா 350 வந்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்து இருக்கு நண்பா. கிளாசிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து வேற மாதிரியான ஒரு பைக்கு. அதாவது இப்போ வந்து மீடியா 350 வச்சுக்கோங்களேன், ஹைவேல ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக வந்து உட்காந்து வந்து பைக்கை வந்து ஓட்டலாம். பட் இந்த மீடியா பைக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கெத்து அந்த தோரணம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. பட் கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா அந்த கெத்து அந்த தோரணம் வந்து இருக்கும். இப்படி உட்காந்து இப்படி போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு தோரணையை வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த புல்லட் சவுண்டை கேட்கும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருக்கும். மீடியாவில் வந்து இந்த ரெண்டு விஷயம் வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிங்க்கு வந்து செம்மையான ஒரு பைக்கு. சிட்டிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடாக ஓட்டுறதுக்கான பைக் பார்த்தீங்கன்னா அந்த மீடியா 350 பைக்கு. ஸோ ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஒரு கெத்தாக ஒரு தோரணையாக ஓட்டக்கூடிய பைக் தான் பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350. ஹைவேல நல்லா டூரிங்க்கு ஏற்ற மாதிரி பைக்கு பார்த்தீங்கன்னா மீடியா 350. ரெண்டு பைக்குமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் ரெண்டு பைக்குமே வந்து வாங்கலாம். அப்புறம் உங்களுடைய ரைடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பைக்கை வந்து நீங்கள் வந்து வாங்க நண்பா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுதா சரவணா அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மைலேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? இட் மீன்ஸ் அதிகமாக கிடைக்குமா? அண்ட் என்னோட வண்டியில் வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது, அது ரிடியூஸ் ஆகுமா ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்? அதாவது முதல் சர்வீஸ்க்கு முன்னாடியே உங்கள் பைக்கில் வந்து வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது கம்மி பண்ணுவாங்க. ஏதாச்சும் சின்ன பிரச்சனை இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல் சர்வீஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும். முழுசாக பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் அப்படிங்கிறது போகாது, ரெடியூஸ் வந்து ஆகாது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மைலேஜ் அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு மைலேஜ். முதல் சர்வீஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்து மைலேஜ் வந்து கிடைக்கலாம் பைக்கில். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மைலேஜ் டெஸ்ட் வந்து எடுத்து பாருங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான பைக்கான ஒரு மைலேஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோகேஸ்வரன் ஆர் வந்து கேட்டிருக்காங்க. பேக் பெயின் வந்து இருக்கா ப்ரோ? டூரிங் லாங் ரைட் அண்ட் டெல் அபவுட் ஹீட்டிங் இஷ்யூஸ். பேக் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து இருக்கு இல்லையா, அந்த கழுத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து லைட்டாக வந்து பெயின் இருக்கும். அதாவது ரைடிங்கே வந்து பண்ண முடியாத அளவுக்கு வந்து பெயின் வந்து இருக்காது. கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த பெயின் வந்து தெரியும். நீங்கள் ரைடிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த இடத்துல வந்து பெயின் ஆகும். மற்றபடி பெரிய அளவில் வந்து பெயின் இருக்காது. ரைடிங்கே பண்ண முடியாத அளவுக்குலாம் வந்து பெயினிங் வந்து இருக்காது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை கால் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பெயின் அப்படிங்கிறது இருக்காது. அந்த கழுத்துக்கு கீழே மட்டும் லைட்டாக வந்து பெயின் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து வந்து ஹீட்டிங் இஷ்யூவை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை நண்பா. பைக் அப்படின்னாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் வந்து அதிகம் இருக்க தான் செய்யும். இது வந்து 350cc இன்ஜின். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டிங் அப்படிங்கிறது ஆக தான் செய்யும். அது வந்து ஒரு பிரச்சனையை எடுத்துக்காதீங்க நண்பா. அது வந்து அப்படியே அசால்ட்டாக வந்து விட்டுருங்க. அதனால் வந்து பெரிய பிரச்சனை வந்து ஆக போகிறது கிடையாது. ஸோ பைக் அப்படின்னாலே ஹீட்டிங் வந்து இருக்க தான் செய்யும். அதை வந்து பெருசாக வந்து கண்டுக்க வேண்டாம் நண்பா. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் கெவின். சைலன்சர் சேஞ்ச் பண்ணலாமா வேணாமா ப்ரோ? இஸ் தியர் எனி ட்ராபேக்? சைலன்சர் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணலாம் நண்பா. கிளாசிக் 350 அப்படின்னாலே அந்த சைலன்சர் சேஞ்ச் பண்ணி ஓட்டினா தான் அந்த ஃபுல் ஃபீல் கிடைக்கும் நமக்கு. ஒரு அந்த புல்லட் பைக்குக்கான தோரணையே பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு தான் இல்லையா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சைலன்சர் சேஞ்ச் பண்ணால் நல்லாவே வந்து இருக்கும். சேஞ்ச் பண்ணால் என்ன ட்ராபேக் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கண்டிப்பாக வந்து பிடிப்பாங்க. ரொம்ப அதிகமான சவுண்ட் வந்து வைக்கக்கூடாது. ஸோ வச்சோம் அப்படின்னா போலீஸ் வந்து பிடிப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ட்ராப்பாக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதாவது செகண்ட் சர்வீஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இன்ஜினுக்கும் சரி மைலேஜுக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது. அதுக்கு முன்னாடி நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனையில் வந்து வரும் நண்பா. அதே மாதிரி ரொம்பவே ரேட்டு கம்மியான அந்த சைலன்சர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. 800 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்குலாம் பார்த்தீங்கன்னா சைலன்சர் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வாங்கி பண்ணாதீங்க.
மோட்டோ விங்ஸ் இந்த மாதிரி நிறைய பிராண்டட் சைலன்ஸ்லாம் வந்து இருக்கு இல்லையா, 5000 ரூபா 6000 அந்த மாதிரி வந்து வரும். ஸோ அந்த மாதிரி பிராண்டடாக வாங்கி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பைக் வந்து ஓட்டுங்க. பைக் மட்டும் நம்ம 2 லட்சம் வரைக்கும் வந்து வாங்கியிருக்கோம் இல்லையா, சைலன்ஸரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக வந்து வாங்கி ஓட்டுறோம் அப்படின்னா மைலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ராப் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பிராண்டடாக வாங்கி ஓட்டுங்க. ஒரு செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மாற்றி வந்து ஓட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் வந்து கேட்டிருக்காங்க, அப்புறம் டேங்க் லேமினேஷன் பண்ணால் பெயிண்ட் வந்து டல் ஆகுமா? லேமினேஷன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது நண்பா. பட் இந்த லேமினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேமினேஷன் கவர் இருக்கு இல்லையா, அதுவே பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் எல்லோ கலர் மாதிரி வந்து ஆக ஆரம்பிச்சிடும். வெயில் படுறதுனால நம்ம வந்து பைக்கில் வந்து கழுவும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து நான் வந்து லேமினேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவேன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து லேமினேஷன் வந்து பண்ணலாம். லேமினேஷன் பண்ணுறதுனால பைக்குக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது நண்பா. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அமர்நாத் ஆனந்த், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண அப்படின்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ வந்து ஆயிரும். ஒரே ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் நண்பா. டஸ் த சைட் ஸ்டாண்ட் ஆஃப் யுவர் பைக் சப்போர்ட் த 190 kg ஆஃப் யுவர் பைக்? அதாவது சைட் ஸ்டாண்டு வந்து உங்கள் பைக் வந்து தாங்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்லை நண்பா, எந்த ஒரு பெண்டுமே வந்து இல்லை. இது வரைக்கும் வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து சைட் ஸ்டாண்ட் மூலிமா வந்து வரல. ரொம்பவே நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவசுதன், ப்ரோ கண்டினியூஸாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், அண்ட் எவ்வளோ நேரம் பிரேக் எடுக்கணும், என்ன ஸ்பீடில் வந்து க்ரூஸ் பண்ணலாம்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் 350 பொறுத்த வரைக்கும் ஒரு 200 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நீங்கள் பிரேக் எடுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பிரேக் வந்து எடுங்க நண்பா. என்ன ஸ்பீடில் வந்து போகலாம் அப்படின்னா ஒரு 80 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து நீங்கள் போங்க. 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளேயே வந்து நீங்கள் போங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ரைடிங் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் வந்து ஒரு 80க்குள்ளேயே வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக வந்து ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று, நிறைய பேர் வந்து கேட்டுக்கீங்க, பைக் ஸ்க்ராட்ச் இருந்தால் எப்படி ரிகவர் பண்ணணும் சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ நான் வந்து என்னோட பைக்கில் வந்து கிராச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டரில் போயிட்டு கேட்டேன், இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரிங் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க. ஒரு லிக்விட் மாதிரி அப்ளை பண்ணி ரப்பரிங் சொல்லிட்டு ஒன்று வச்சு தேய்ச்சாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலரில் இருக்கும் தெரியுமா, ஸ்க்ராட்ச் வந்து வெள்ளையாக வந்து இருக்கும் தெரியுமா, ஸோ அதெல்லாம் வந்து போயிடுச்சு. பட் அந்த ஸ்க்ராட்ச் வந்து அப்படியே தான் வந்து இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா சின்ன சின்ன கிராச்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். இந்த விரல் அளவுக்கு பெருசாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு கண் மாதிரி வச்சு அதில் வந்து பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ கிராச்சே வந்து இல்லாமல் வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன கிராச்சஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து பண்ண முடியும், ரப்பரிங் தான் வந்து பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கண்ணு மாதிரி வச்சு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ பைக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேறு வழியே இல்லை, ரீபெயிண்ட் தான் நம்ம வந்து பண்ணி ஆகணும். ஸோ இப்போதைக்கு இருக்கிற சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பரிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை வச்சு பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பெனின் சர்ச்சில், ஹவு டு யூ பிளான் யுவர் பட்ஜெட் ஃபார் லாங் ரைட்ஸ்? நான் லாங் ரைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பிளானிங்கே வந்து இருக்காது எனக்கு. இங்கேவே தங்கணும், இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து போகணும் அப்படின்னு பிளானிங்கே இருக்காது நண்பா. நான் பாட்டில் அசால்ட்டாக வந்து போவேன். ஸோ அங்கே போயிட்டு தான் மற்றபடி எல்லாமே பிளான் பண்ணுறது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய லாங் ரைட்லாம் வந்து நான் போகல. திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த மாதிரி சின்ன சின்ன ரைடு தான் வந்து போயிருக்கிறேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த ஊர்கிட்ட தான் வந்து இருந்ததுனால நான் வந்து அங்கேயே தங்கிட்டேன். வீடெலாம் வந்து இருந்ததுனால அங்கே தங்கி சாப்பாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வரல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செலவு அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா கிட்ட வந்து ஆச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து பெரிய ஒரு பட்ஜெட்லாம் வந்து ஆகலை. பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ரைடாக தான் வந்து இருக்கும். ஸோ அதிகமாக ரைடில் தான் வந்து இருக்க போகிறோம் நம்ம இன்னுமே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்லாம் எந்த மாதிரி வந்து வரும், ஸோ எந்த மாதிரிலாம் எனக்கு வந்து ஆச்சு அப்படிங்கிறத நான் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து போகிறேன் நண்பா. உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி வியூவர்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க, புல்லட் மெயின்டெனன்ஸ் வந்து பெர் மந்த் எவ்வளோன்னு சொல்லுங்கள். புல்லட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து இவ்வளோன்னு சொல்லி கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து மந்த்லி வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே வந்து இல்லை. நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது கூட ஒரு 8000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாலே போதும். ஸோ மந்த்லி மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து செயின் க்ளீன் பண்ணி லூப்லாம் அடிப்பீங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரிக்கு வேணால் ஒரு 150 ரூபா அந்த மாதிரி செலவாகலாம் மந்த்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்டர் வாஷ் அந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 250-300 தான் வந்து ஆகும். ஸோ அதுக்கு மேலே வந்து பெரிய மெயின்டெனன்ஸ் அப்படிலாம் பெருசாக வந்து இல்லவே இல்லை. ஸோ ஒரு கம்மியான மெயின்டெனன்ஸ் தான் நண்பா. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிலிப் ராபின் வந்து கேட்டிருக்காங்க, நியூ பைக்கில் இன்ஜினுக்கு வந்து ஆர்பிஎம் லாக் பண்ணுவாங்களா? லாங் ரைட்ஸ் போகணும்னா பைக் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கணும்? நியூ பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎம் வந்து லாக்லாம் பண்ணவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பைக் வந்து வாங்கினதுக்கப்புறம்
லாங் ரைட்ஸ்லாம் எப்படி போகணும் அப்படின்னா ஒரு 500 கிலோமீட்டர், அதாவது நீங்கள் வந்து ஒரு முதல் சர்வீஸ் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ரைடே வந்து போகணும். அதுக்கு முன்னாடி வந்து போக வேண்டாம். நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், நியூ பைக் வந்து எந்த மாதிரி வந்து ஓட்டணும், முதல் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் பைக் வந்து எந்த மாதிரி ஓட்டணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ரன்னிங் இன் பீரியட் ஆன் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க நண்பா, உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரோ, அந்த ஸ்பீடு மீட்டரில் இருக்கிற கேப்பை ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும் ப்ரோ, எனி டிஸ்அட்வான்டேஜ்? அந்த கேப்பு பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக தான் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து ஆகக்கூடாது ஸ்பீடோ மீட்டரில் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுனால டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் வந்து ஆகும், மித்தபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் டி, ஹாய் ப்ரோ, நான் சைலன்சர் மாற்றலான்னு இருக்கேன், எந்த சைலன்சர் போடலாம், சவுண்டு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதாவது நண்பா, இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போட நினச்சிட்டே இருக்கேன், பட் ரொம்ப நாளாக போட நினச்சிட்டு இருக்கேன், போட முடியல. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் நண்பா, எந்த சைலன்சர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் PS6க்கு, ஸோ நீங்கள் வந்து எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் நண்பா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து பெருசாக வந்து சொல்ல முடியாது, தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் நண்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அம்சுவின் ராஜா, ப்ரோ நானும் இந்த பைக்கு வாங்க போகிறேன், எல்லாரும் கலர் ஃபேட் ஆயிரும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ண ப்ரோ? கலர் வந்து ஃபேட் ஆகிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா வெயிலில் நிப்பாட்டி வைக்கிறதுனால, தூசிலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக படுறதுனால தான் கலர் வந்து ஃபேட் ஆகுது. ஸோ அதே மாதிரி தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி அந்த மாதிரி கலர்னால பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஃபேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து ஒரு கவர் போட்டு மூடி வைங்க. ஸோ அதே மாதிரி உப்பு தண்ணியில் வந்து எப்போயுமே கழுவாதீங்க, நல்ல தண்ணியில் வந்து பைக்கை வந்து கழுவுங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய பைக்கில் வந்து இந்த மாதிரி கலர் ஃபேட் அப்படிங்கிற பிரச்சனை வந்து வரல. பட் இந்த சைலன்சரில் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து நான் வந்து வாரண்டி கிளைம் பண்ணி ரீப்ளேஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னும் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா சைலன்சர் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா பைக்கோட கவர் வந்து யூஸ் பண்ணுங்க நண்பா. நான் தான் பண்ணேன், எனக்கு வந்து அதனால் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஸ்பேட் வந்து ஆகலை. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரவீன் குமார், புல்லெட்டை வந்து ஸ்க்ராட்ச் இல்லாமல் பளிச்சுன்னு எப்படி ப்ரோ வச்சுக்கிறது? இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், மேட் பெயிண்டை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரொடக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டுக்கிறேன். ஸோ தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போட்டுருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க நண்பா. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து இருக்கிறேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமாக வந்து இங்கே தான் வந்து இருக்கிறேன் நண்பா. அடுத்து மது, ப்ரோ பைக் ப்ரைஸ் என்ன ப்ரோ ப்ளீஸ் சொல்லுங்கள். நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 2.10 lakhs கிட்ட வந்து வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 2.15 lakhs கிட்ட வந்து வருது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வளர்மதி அறிவுலகம் வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ இப்போ PS6 மாதிரி அடுத்து என்ன PS வரும் அப்படிங்கிற கேட்டிருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா PS7 தான் வந்து வரும். ஒரு பெரிய அப்டேட்னே சொல்லலாம் கிளாசிக் 350க்கு 2021 வந்து அந்த அப்டேட் வந்து வரப்போகுது. அதாவது இப்போ வந்து மீட்டியர் வந்து வந்திருக்கு இல்லையா, நிறையா அப்டேட்டில் வந்து வந்திருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அந்த நேவிகேஷன், மேப் நேவிகேஷன், வைப்ரேஷன் இல்லாமல், ஸோ இந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய அப்டேட்டில் வந்து கிளாசிக் 350 வந்து வரப்போகுது நண்பா. ஸோ 2021 வந்து வரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பெரிய அப்டேட் வந்து கிடைக்கல, அப்டேட் கிடைச்சி அப்படின்னா அதை பற்றி தனியாக வீடியோ போகிறேன் நண்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேபிட் கேமர், லடாக் ட்ரிப் பிளானிங் ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? லடாக் ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா பிளானிங் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது, 2021 வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வந்து இருக்குது. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் வந்து இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா காசு வந்து கொஞ்சம் அதிகமாகும், ஒரு 60,000 70,000 கிட்ட வந்து வரும். ஏன்னா நம்ம 1 month கிட்ட வந்து ஃபுல் ட்ராவலிங்லேயே இருப்போம், ரைடிங்லேயே வந்து இருக்கிறதுனால காசு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுக்கான அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் லடாக் ட்ரிப்லாம் வந்து போகணும் நண்பா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தினேஷ் பாபு, ப்ரோ சைலன்சர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா? சேஞ்ச் பண்ணால் PS6 இன்ஜின் ஃபால்ட் ஏதாவது வருமா? நான் சேஞ்ச் பண்ணுற ஐடியா இல்லை நண்பா எனக்கு, ஏன்னா நான் வந்து அதிகமாக ட்ராவலிங்லாம் பண்ணுவேன். ட்ராவலிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு போக வேண்டியதுனால எந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க அந்த சைலன்சருக்காக அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் வந்து சைலன்சர் வந்து சேஞ்ச் பண்ணாமலே இருக்கேன். நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம், ஒரு 2 monthsக்கு அப்புறம் ஒரு நல்ல பிராண்டடாக வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது நண்பா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கருப்பன், அவங்க வந்து கேட்டிருக்காங்க, அப்புறம் பெயிண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது? பெயிண்ட் குவாலிட்டி நல்லா தான் நண்பா இருக்குது. ஸோ அடுத்து இன்ஜினில் ஏதாவது சவுண்டு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கா? எந்த சவுண்டுமே இல்லை நண்பா டிஃப்ரென்ஸு. அடுத்து மொத்தத்தில் நான் வந்து பெரிய பவர் க்ரூசர்லாம் வந்து இல்லை, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 80 தான் மெயின்டைன் பண்ணுவேன் ஹைவேஸில். கிளாசிக் 350 எடுக்க மனசு சொல்லுது, மீடியார் 350 எடுக்க மூளை சொல்லுது, என்ன பண்ணலாம் ப்ரோ? ஸோ இதே பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மனசு சொல்கிறதே வந்து கேளுங்க நண்பா, ஓகேங்களா? ஏன்னா நம்ம மனசுக்கு பிடிச்சது தான் நமக்கு வந்து ஒரு நல்லா இருக்கும். மூளை சொல்கிறத வந்து அந்த அளவுக்கு கேட்காதீங்க, மனசு சொல்கிறதே வந்து எப்போவுமே கேட்டு நடங்க நண்பா. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம மழை பெஞ்சிட்டு இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது கிளைமேட்டு. ஸோ கொஸ்டினுக்குள்ள வந்து போயிடலாம். செல்வ கிருஷ்ணன், பெயிண்ட் ப்ராப்ளம் இருக்கா ப்ரோ சைலன்சரில்?
கண்டிப்பாக வந்து இருக்குது ப்ரோ. எல்லாருக்குமே இருக்குது, பைக் வாங்கின எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ அடுத்த வர அப்டேட்டில் வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாலாஜி கண்ணன் ப்ரோ, ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து எவ்வளோ வந்துச்சு, ரேட்டு உங்களுக்கு? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1100 வந்து வந்துச்சு. செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 360 வந்து வந்துச்சு. செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மி தான். அது வந்து டாப் அப் அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்பவே வந்து கம்மி தான் நண்பா. நெக்ஸ்ட் ஒன் அப்துல் ரஹீம் ப்ரோ, ஸ்டெல்த் பிளாக் எடுக்கலாமா இல்லை சிக்னல்ஸ் ஏர் ப்ரௌன் ப்ளூ எடுக்கலாமா? பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்லுங்கள். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். வைப்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். லுக்கு மட்டும் தான் வந்து சேஞ்ச் ஆகுமே தவிர மற்றபடி எல்லாமே வந்து ஒன்று தான். உங்களுக்கு வந்து எந்த கலர் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் எடுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேது சிஎல் ப்ரோ, டுமாரோ ஐ எம் டேக்கிங் கிளாசிக் 350 செல்த் பிளாக். பைக் வாங்கின புதுசில் பைக்கை வந்து எப்படி வச்சுக்கணும்னு சொல்லுங்கள் ப்ரோ. கோயம்புத்தூர் கணபதி புல்மேன் ஷோரூமில் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு வந்து 8 ரிப்ளை வந்து வந்திருக்கு நண்பா. அவங்க நிறைய பேர் வந்து பேசியிருக்கீங்க நீங்கள் அதுக்குள்ளேயே. ஸோ பைக் வாங்கின புதுசில் வந்து நீங்கள் எப்படி வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கேன் சொன்னேன் இல்லையா? அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஷோரூம்லாம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து நல்லா வந்து விசாரிச்சு பார்த்துருங்க. இந்த ஷோரூம் வந்து நல்லா இருக்குமா, ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. நிறையா ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து சரியாக வந்து கிடைக்கிறதே கிடையாது. அதாவது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு அந்த ஷோரூம் பேரை வந்து அடிச்சு எந்த ஷோரூம் நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அது வந்து ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒரு 4.2 ரேட்டிங் மேலே இருந்தால் மட்டும் அந்த ஷோரூமில் போய்ட்டு நீங்கள் வந்து எடுங்க. அதுக்கு கீழே வந்து இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, சர்வீஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு 4.2 ரேட்டிங் மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போய்ட்டு எடுங்க. நல்லா விசாரிச்சு பார்த்து நல்லா ஷோரூமாக பார்த்து எடுங்க நண்பா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டினுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணிட்டேன். இதில் வந்து ஏதாச்சும் கொஸ்டின் வந்து நான் விட்டுருந்தேன் அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். எதனால் வந்து அந்த கொஸ்டினை வந்து ரிப்ளை பண்ணாமல் விட்டுரு அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய வந்து கொஸ்டினை வந்து இருக்கனால தான் வந்து விட்டுருப்பேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து வீடியோ வந்து நம்ம வைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்னை பற்றியும் கேட்கலாம், பைக்கை பற்றியும் கேட்கலாம், எதை பற்றியும் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். ஒரு பெரிய லாங் ரைடு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து நிறைய லாங் ரைடு போகவே இல்லை. நம்ம வந்து நிறைய டிப்ஸ் அந்த மாதிரி தான் வந்து போட்டே இருக்கேன். ஸோ ஒரு 1 மந்த் மட்டும் நிறைய லாங் ரைடில் வந்து போயிட்டு வரலாம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக வந்து இருக்கு நண்பா. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் நண்பா. வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றி நண்பா. வணக்கம். ஜெய்ஹிந்த்.